எனக்கு ஜாதியும் பிடிக்காது, மதங்களையும் பிடிக்காது. ஆனாலும் தெய்வத்தினுடைய செயல், என் மக்கள் நல்லா இருக்கணும், தெய்வமும் என் மக்களும் ஒன்னா நான் மதித்துக் கொண்டிருப்பேன். என் மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுன்னு நினைத்தேன். அந்த தெய்வத்துக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. அழைச்சிக்கிட்டாங்க, ஆனா நான் போல. உங்களோட மனசுல இருக்கேன், உங்க இதயத்துல இருக்க. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ற மக்களை. யாரு என்னால பேசிட்டு இருக்க தூக்க அடிச்சுக்கும் பார்த்துக்காம நான் என் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கல. எனக்கு காசு பிடிக்காது. மக்களை காசு இல்லையா? காசு அட போங்கய்யா, கோடி கோடியா சம்பாதிச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? சட்டா கூட அண்ணா கூட அத்துக்கிட்டு தானே குழியில போட்டு போறீங்க. அந்த காசு கொண்டு போய் என்னையா பண்ண போறீங்க? மக்கள் வாழ்றதுக்கு மட்டும்தான் காசு தேவை, அதுக்கு மேல ஒண்ணும் தேவையில்லை. கோடி கோடியா கொண்டு போய் அங்க வைக்கிறேன் இங்க வைக்கிறீங்களே, அதுதான் வேண்டாம் நான் சொல்றேன். மக்களை ரொம்ப சந்தோஷம். என் மக்கள் எல்லாம் இந்த இடத்துல நான் பார்த்துட்டேன். அந்த தெய்வத்திட்ட கேட்டேன், என் மக்களை நான் பார்க்க போறேன். அப்ப சொன்னாங்க, விஜய அச்சம்பாடு மறந்துட்ட மக்களை. விஜய அச்சம்பாடுங்கிற ஊர்ல நான் போய் என் மக்களை பார்க்கறேன்னு சொன்ன அந்த தெய்வம் சொல்லிச்சு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தூய்மையான மக்கள். கர்ம வீரர் காமராஜர் வழியில வந்தவங்க தூய்மையான மக்கள், நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. நான் வந்திருக்கேன். அந்த தெய்வத்துக்கு நான் மீண்டும் போவேன். இருந்தாலும் இந்த மனசுல இருக்கனா இல்லையா? கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி மக்களே. கேப்டன் மாதிரி ஒரு 2 நிமிஷம் பேசணும். நல்லா இருக்குங்களா? ஜோரா கைப்பற்றி